தவக்காலம். தவக்காலம் என்பது கத்தோலிக்கர்கள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயணமாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாளுக்கு முன்னதாக வரும் 40 நாட்களை குறிக்கின்றது. இந்த தவக்காலை பற்றி சில முக்கிய விடயங்களை நாங்கள் நோக்கின், தவக்காலமானது விபூதி திருநாள் அல்லது சாம்பல் புதன் எனும் இந்த முதல் நாளில் இருந்து தவக்காலம் ஆரம்பமாகிறது. விபூதி புதன் அன்று கத்தோலிக்கர்கள் தங்கள் நெற்றியில் கடந்த வருடம் குருத்தோலை ஞாயிறில் பயன்படுத்திய அந்த குருத்தோலைகளை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலினால் தமது நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்வது வழக்கம். இது நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை நினைவுபடுத்துகிறது. 40 நாட்கள். இயேசு பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பு இருந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த காலம் அமைகின்றது. இந்த 40 நாட்களுக்குள் இந்த 40 நாட்கள் அனுசரிக்கப்படுகின்ற தவக்காலத்துக்குள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் இதில் உள்ளடக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடப்படுகிறது. தவக்காலத்தின் 3 முக்கிய தூண்களாக காணப்படுவது செபம், நோன்பு, தான தர்மம். தவக்காலத்தில் கத்தோலிக்கர்கள் பின்வரும் 3 விடயங்களை முக்கியமாக கடைப்பிடிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அதன்படி செபம். இந்த செபம் இறைவனுடன் நெருக்கமான உறவை வளர்த்து கொள்ளுதல். 2வது நோன்பு. உணவை குறைப்பதன் மூலமும் தீய பழக்கங்களை விடுவதன் மூலமும் உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்துதல். 3வது தான தர்மம். தேவையில் இருப்போருக்கு உதவி செய்தல் மற்றும் பிறர் மீது அன்பு காட்டுதல். இந்த தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வுகளை நோக்கின் புனித வாரம். இந்த புனித வாரத்தின் தவக்காலத்தின் கடைசி வாரம் மிக முக்கியமானது. இந்த வாரத்தை தான் புனித வாரம் என்று அழைப்போம். குருத்தோலை ஞாயிறு. இயேசு ஜெருசலேமுக்குள் வெற்றியோடு நுழைந்ததை குறிக்கிறது. பெரிய வியாழன். இயேசு தனது சீடர்களுடன் இறுதி உணவு அருந்திய நாள். இந்த நாளில்தான் திவ்ய நற்கருணை, குருத்துவம் என்னும் இருபெரும் மிக முக்கிய அருளடையாளங்களை இயேசு ஏற்படுத்திய ஒரு பொன்னான நாள். பெரிய வெள்ளி. இயேசு சிலுவையில் உயிர் நீத்த துக்கம் நிறைந்த நாள். அடுத்ததாக இந்த தவக்காலத்தின் ஆன்மீக நோக்கத்தை நாங்கள் உற்று நோக்கினால், இது ஒரு மனமாற்றத்துக்கான காலமாக காணப்படுகிறது. நாம் செய்த தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு பெற்று தூய்மையான மனதோடு எமது உயிர்ப்பு திருநாளை, இயேசுவினுடைய உயிர்த்த திருநாளை கொண்டாட எம்மை நாம் தயார் செய்து கொள்வதே இதன் நோக்கமாக காணப்படுகிறது. ஆகவே 40 நாட்களை கொண்ட இந்த தவக்காலமானது எமது பிழையான தவறான வழியிலிருந்து, பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று தூய்மையான வாழ்வை பெற, புதிய வாழ்வுக்குள் நாங்கள் நுழைவதற்கான